தானே வண்டி கொடுப்பாமா. வண்டி ஓட்டுறன்ற பேர்ல பெரிய சம்பவமே பண்ணியிருப்பேன். வண்டி எடுத்துட்டு போய் நட் ரோட்லேயே விட்டுருப்பேன். எனக்கு இன்னைக்கு தான் வீக் ஆஃப். ஸோ எங்கள் அப்பா வந்து மாலை போட்டிருக்காரு முருகருக்கு. ஸோ திருத்தணி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். திருத்தணி போகிற வழியிலேயே அம்மம்மா வீடு, பின்னி வீடு, எல்லார் வீடும் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திருத்தணி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பின்னி வீட்டுக்கு போயாச்சு. பின்னி வீட்டுக்கு போனோடனே பின்னி வாழைத்தண்டு, தேங்காய் இதெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி என்னோடய வண்டி டிக்கியில் போட்டுட்டு அப்படியே அம்மம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மம்மா வீட்டில் என்னென்னா மாமா வந்து மலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள கோயிலில் போய் மீட் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு என் தங்கச்சி கூட கொஞ்சம் சண்டை போட்டு, அதாவது என்னென்னா நான் தான் எங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு பார்ன். இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, இதுதான் லாஸ்ட் பார்ன். எங்கள் வீட்டில் என்ன தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னு நான் சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பேன். வெறுப்பேற்றி பார்க்கறதுல நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்களும் இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை வெறுப்பேற்றுவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை திருத்தணிக்கு விட்டாச்சு. திருத்தணி போகிற வரைக்கும் எங்கள் அப்பா தான் ஓட்டினார். திருத்தணி மலை ஏறும்போது நான் வண்டி ஓட்டினேன். நான் வண்டி சூப்பராக ஓட்டினேன். நானே சொல்லிப்பேன் அதை. பட் ஆனால் நான் சூப்பராக தான் ஓட்டினேன். மலை ஏறி எங்கள் அப்பாவை சூப்பராக கூட்டிகிட்டு போய் அழகாக கோவிலில் லேண்ட் பண்ணி சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, இப்போ மலையிலேருந்து இறங்க போகிறோம். இறங்கும் போது நீ வண்டி ஆன் பண்ணாமல் இருந்தாலே வண்டி அழகாக ஸ்மூத்தாக போகும். அப்பப்போ ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது பிரேக் மட்டும் போடி அப்படின்னு தான் சொன்னார். நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நடு ரோட்டுக்கு போகும்போது பிரேக் பிடிக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாஞ்சி எங்கள் அப்பாவை பயம்படுத்தி ஒரு வழியாக்கிட்டேன். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என் கூட வண்டியில் வான்னு என்னை கூப்பிடுறியே, இதுக்காக தான் நான் உன் கூட வரதே இல்லைன்னு சொல்லிட்டாரு.